அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ ஃபத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரை தனது தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் வழியாக மக்களுக்கு என்னென்ன அம்சங்கள் தேவைப்பட்டனவோ அத்தனை தகவல்களையும் வஹீ செய்தி ஊடாக கொடுத்து லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, இந்த தூதரை எதையெல்லாம் மார்க்கமாக உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முக்கியமான மாதம் ரபீல் அவ்வல். இந்த ரபீல் அவ்வலை பொறுத்தவரை ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு வழிகளில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சாரார் நபி அவர்களை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் புகழ்வார்கள். இன்னொரு சாரார் நபி அவர்கள் மீது அதிகமாக நேச வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சில விஷயங்கள் எடுத்து செல்வார்கள். இன்னொரு சாரார் நபியுடைய பற்றிய தகவல்களை எடுத்து கூறி எது எங்களுக்கு மார்க்கம் என்று இப்படி பல வழிகளில் இந்த மாதத்தில் நிறைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்டு வருகின்றீர்கள். அந்த அடிப்படையில் தான் நபியை பின்பற்றுவது உண்மையான நேசம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் சில தகவல்களை தொகுத்து உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நேசிக்கப்படுவதற்கு முதலாமவர், தகுதியானவர், கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மட்டும்தான். முதலிடம் அவர்களை தவிர முதலிடம் எவருக்கும் கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய காட்சி நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதை அவர்களே உறுதிப்படுத்துகின்றார்கள். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களது பெற்றோர்களை விட, உங்களது பிள்ளைகளை விட, எல்லா ஒட்டுமொத்த மக்களை விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான விசுவாசியாக முடியாது என்ற செய்தி புகாரியில் 15வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கே தூதர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தாய் தந்தை அதை விட எனக்கு என் மீது நேசம் கூடுதலாக இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் அதை விட அதிகமாக என் மீது நேசம் இருக்க வேண்டும். நீங்கள் யார் யாரையெல்லாம் உலகத்தில் நேசிக்கின்றீர்களோ மக்கள் என்ற அடிப்படையில் அத்தனை பேரை விடையும் என் மீது உங்களது நேசம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் முதலிடம் எனக்குத்தான், எனக்கு பிறகுதான் உங்களது பெற்றோர்கள், எனக்கு பிறகுதான் உங்களது பிள்ளைகள், எனக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும்
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உமரில் வாராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களை நேசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அம்சங்களை விட உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. நபி அவங்க திருப்பி சொல்றாங்க, உமர் அவர்களே, உங்களது உயிரை விட என்னை நேசிக்க வேண்டும். அதான் உண்மையான நேசம். உடனே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனது உயிரை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உச்சக்கட்டமான நேசம் எங்கே பார்க்கலான்னு சொன்னால் அந்த சஹாபாக்கிட்ட பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களை எப்படி பேரை நேசித்தார்கள், ஒவ்வொரு துறைகளையும் நேசித்தார்கள். நேசம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த தூதரை நீங்கள் நேசிங்கன்னு சொல்றான். அந்த நேசத்தை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள்? முதலாவது, ஒரு மனிதன் மீது நேசம் வந்து விட்டால், குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வந்து விட்டால், அடுத்த கட்டம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை பாதுகாக்கணும், அவர்கள் காட்டித் தந்த அத்தனை அமல்களையும் பாதுகாக்கணும், அவர்கள் சொல்லித்தந்த அத்தனைகளையும் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். நேசம் வைத்தார்கள். அந்த நேசத்துடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு சொன்னால் பின்பற்றுதல். ஒவ்வொரு நேசத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் ஹதீஸ் என்ற அமைப்பில், சுன்னா என்ற வழிகாட்டலில் சொல்லுகின்றார்களோ தோழர்கள் போட்டி போட்டு செய்தார்கள். அதனால தான் அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொண்டான், அவர்களை தனது பக்கத்தில் நெருக்க வைத்துக் கொண்டான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்னு சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவர்கள் மீது உச்சக்கட்டமான நேசம் இருக்க வேண்டும். முதல் பகுதி, ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் அவசியமோ அதே போன்று நேசம், பின்பற்றுதல், இந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் சரியாக பாதையில் செல்ல முடியும், நேரான வழியில் செல்ல முடியும். நேசம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால், பின்பற்றுதல் இல்லை என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய அடைவை அடைய முடியாது. அல்லாஹ் குர்ஆன் எழுதப்படுத்தினா பாருங்க, குல் நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பாருங்க, அல்லாஹ் அழகான ஒரு வழிகாட்ட சொல்றான் பாருங்க. நீங்க என்னை நேசிக்கணுமா, உங்களது நேசம் என் மீது இருக்க வேண்டுமா, என்னை நீங்கள் நேசிக்க வேண்டுமா, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தூதரை நீங்க பின்பற்றுங்க. அந்த தூதர் சொல்லக்கூடிய உபதேசங்களை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான், யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்ப அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் தூதரை பின்பற்றுவதில். அப்படின்னு சொன்னால் பின்பற்றுவதான் நேசம். தூதர் அவர்களை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குன்னு சொன்னால் அதுதான் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு வழிகாட்டல். நபிய தூதரை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. வயஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அப்படியே அழித்து விடுவான், மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். 3வது அத்தியாயம் 31வது வசனம் அல்லாஹ் தெளிவாக சொல்றான் பாருங்க. தூதரை நீங்க பின்பற்றுங்க, தூதருடைய வழியை நீங்க எடுத்து நடங்க என்று சொல்லக்கூடிய தகவலை பார்க்கிறோம்னு சொன்னால் நமது வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும். நேசம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, பின்பற்றுவது என்பது வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்போது விவரம் தெரிந்ததோ, மார்க்க ரீதியான தகவல்கள் எப்போது நாங்கள் படித்தோமோ அப்போது இருந்து பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் தூதரவர்கள் என்னென்ன கொள்கையை அமல்களை எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அத்தனை அம்சங்களையும் உயிர் நாடி போன்று வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும். நினைத்தால் செய்வது, நினைத்தால் விடுவது, சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்வது, இது எல்லாம் உண்மையான நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் வைக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லித்தந்த அத்தனை அமல்களும் வாழ்க்கை நடைமுறையில் இருக்க வேண்டும். கவனியுங்கள், 4வது அத்தியாயம் 80வது வசனம். மை யுத்தியுர் ரசூல, யார் ரசூலுக்கு தூதருக்கு
கட்டுப்படுகின்றாரோ வழிபடுகின்றாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். பாருங்க, தூதரை மையப்படுத்தி தான் அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் இந்த தூதரோடு எப்படி நெருக்கமாக இருக்கிறீங்க, இந்த தூதரோடு எப்படி நீங்கள் வழிபடுறீங்க, இந்த தூதர் சொல்லிக்கு எப்படி நீங்கள் கட்டுப்படுறீங்க, அதை வச்சு தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும். தூதர் இல்லாமல் என்னை நெருங்க முடியாது. தூதருடைய நெருக்கம் இல்லாமல், தூதருக்கு கட்டுப்படாமல் என்னை நீங்கள் நெருங்க முடியாது. அந்த தூதர் சொல்லக்கூடிய தகவலை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. நாம் நபி அவர்களை பார்க்கவில்லை, தூதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அன்று சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தார்கள், பக்கத்தில் பார்த்தார்கள், கை கொடுத்து பார்த்தார்கள், அரவணைத்து பார்த்தார்கள். நாங்கள் செய்திகளை படிக்கின்றோம் எதன் ஊடாக? ஹதீஸின் மூலமாக. ஹதீஸை நிறைய வாசிக்கணும், ஹதீஸை நிறைய படிக்கணும். ஏன்? தூதர் பேசிய வார்த்தைகள் நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர், கண்ணியத்திற்குரியவர் பேசிய வார்த்தைகள் நாளாந்தம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று சஹாபாக்கள் இன்னும் பேச மாட்டாங்களா, ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, புதுசு புதுசு ஏதாவது எங்களுக்கு வழிகாட்ட மாட்டார்கள், ஏங்கினார்கள். எங்களுக்கு ஒட்டுமொத்த செய்தியும் ஹதீஸாக வந்திருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஹதீஸுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய வார்த்தைகள். அந்த சஹாபாக்கள் எப்படி ஆசைப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அந்த ஹதீஸில் ஆர்வம் காட்டுகின்றோம். புகாரி இருக்கின்றது, முஸ்லிம் இருக்கின்றது, திருமதி இருக்கின்றது, நசாய் இருக்கின்றது, இப்னு மாஜா இருக்கின்றது, நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள். இதுக்குள் தான் நபியுடைய சுன்னாக்கள் அடக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்குள் தான் நபியுடைய சுன்னாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்றது, தொகுக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அங்க போனா தான் நபி அவர்கள் எனக்கு என்ன சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் எனக்கு என்ன சொல்லித் தந்தார்கள் என்பதை அங்கு சென்றுதான் படிக்க முடியுமே தவிர நாம சில காட்சிகளை உருவாக்கி கொண்டு, சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு இதுதான் மார்க்கம் என்று செல்ல முடியாது, செல்லவும் கூடாது என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தரு. இப்போ உண்மையான நேசம் என்று சொன்னால் ஓரிரு தகவலை கவனிங்கள். இப்போ நாங்கள் அனுதினமும் தொழுகிறோம். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று நான் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் முதலாவது எதை நேசிக்கணும்? நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள், என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். சும்மா சொல்லல, சும்மா சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவுக்கு அருகாமையில் வைத்து 5 வக்துகளை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி 5 நேரமும் இமாமாக இருந்து நபி அவர்கள் மௌனமாக தொழுதிருக்கின்றார்கள். ஹதீஸை பார்க்கின்றோம் முஸ்லிமில். அப்படின்னு சொன்னால் யார் பயிற்சி கொடுத்தது இந்த தொழுகையுடைய பயிற்சியை? தூதர் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு? நபி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை என்ன செய்றாங்க? நீங்க இப்படித்தான் தொழ வேண்டும், அதான் சொன்னார்கள். ஒரு கூட்டம் வருகின்றார்கள், நபியிடத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறாங்க, ஊருக்கு போறாங்க. அப்பதான் மெம்பர் மேலே ஏறுறாங்க. நபியும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, நீங்க போறீங்க, நிறைய மார்க்கத்தை படிச்சிருக்கிறீங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாங்க யாருக்கு தெரியும்? ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹு அக்பர் என்று சொன்னதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு திரும்புதலும் எப்படி இருக்கணும், அமைப்புகள் அத்துணையும் அச்சொட்டாக ஹதீஸ்ல இருக்குது. எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்லல. இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு காலம் இருந்துச்சு தெரியாதுன்னு சொல்றதுக்கு, இன்றைக்கு யாரும் அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது, எல்லாமே தெரியும். உலகமே கைக்குள்ள, உலகத்துடைய வாசியசாலை லைப்ரரி கைக்குள்ள. இன்றைக்கு ஸ்மார்ட் போன் எல்லாத்தையும் இருக்கு, தட்டுனா எல்லாம் வரும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. ஏன் ஹதீஸை படிக்க முடியாது? தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், தூதரை விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த தூதர் தொழுத போல தொழணும். ஆசை வைக்கணுமா இல்லையா? அந்த தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தூதரை எப்படி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கையை உயர்த்தினார்கள், இந்த அளவுக்கு உயர்த்தினார்கள், விரலுடைய அசைவு எப்படி இருந்துச்சு, அமைப்பு எப்படி இருந்துச்சு என்பதெல்லாம் உற்று நோக்கினார்கள். யார்?
அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்கள் அச்சொட்ட அறிவிச்சிருக்கிறாங்க, இப்படி இப்படி என்று சொல்றாங்க என்றால் இதுதான் நேசம், இதுதான் உண்மையான பாசம். தூதரை நான் நேசிக்கிறேன், அவர்கள் தொழுது காட்டிய தொழுகையின் மூலமாக. குறிப்பா பாருங்க, நம்ம எல்லாம் ஒழு செய்யறோம். நான் தூதரை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறீங்க. ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் எப்படி தலைக்கு மசூத் செய்தார்கள்? ஹதீஸை தேடுங்க. நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள், நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியது. நான் எப்படி தூதரை இந்த ஒழுவின் மூலமாக நேசிக்கின்றேன்? இந்த ஹதீஸை நீங்க பார்த்தால், நபியுடைய ஒழு சம்பந்தமாக பார்த்தால் தலை முழுவதும் செய்தார்கள். சுன்னா, நேசம், பிரதிபலிப்பு, பின்பற்றுதல். முதலாவது நேசிக்கிறோம் தூதரை, அந்த நேசர் சொன்னார்கள் இப்படித்தான் ஒழு செய்ய வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் அந்த சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்? நான் ஏன் சொல்றேன்டா, நேசம் அங்கத்தான் இருக்குது. நேசம் என்று சொன்னால் பின்பற்றணும். ஹதீஸுக்குள்ள இருக்கிறது நேசம். நடைமுறைப்படுத்தி பாருங்கள், உச்சக்கட்டமான அந்த இடத்தை அடைய முடியும். தோழர்கள் அடைந்தார்கள். அதே போன்று பாருங்கள், ஹஜ்ஜை பற்றி பேசும்பொழுது ஹுது அன்னி மனாசிக்கக்கும் தான், உங்களுடைய ஹஜ்ஜை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கான ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை அம்சங்களுக்கும் வழிகாட்டல் தூதர் தெளிவுபடுத்திக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அல்லாஹ் தாலா கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் நபியவர்களுக்கு வஹியை கொடுத்து இதை மக்களுக்கு கொடுங்கண்டாங்க, கொடுத்தாங்க. அன்றைய சஹாபாக்கு நடைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கு ஹதீஸ்கள் இருக்குது, நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமா இல்லையா என்பதையெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று பாருங்க, இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்டா, ஒரு சாரார் வருடத்துக்கு ஒரு முறை நான் நபி அவர்களை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், கவிதை ஊடாக அல்லது சில வைபவங்கள் ஊடாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஆசைப்படுறாங்க. கவிதை படிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் வஹி இறக்கிற நேரத்தில் அன்றைய காலத்து கவிஞர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள், உச்சக்கட்டமான கவிஞர்கள். அவருடைய கவிக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு குர்ஆனோட போட்டி போட்டாங்க. குர்ஆன் ஒரு கவி, கவிதை வரிகள் எங்களுக்கு முடியும் என்று போட்டி போட்டார்கள், தோற்று போனார்கள். ஆனால் கவி என்ற அடிப்படையில் அந்த கவிதைகளை நாங்கள் அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கவிஞர்கள் நிறைந்த காலம். ஜாகிலிய காலத்திலிருந்து கவிதை படித்துக் கொண்டே இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களும் கவிதை படித்தார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? ரபீல் அவ்வல் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். அந்த சிறுமிகள் படித்தார்கள் கவிதைகள், வரவேற்று நபி அவர்கள் விரும்பினார்கள், ஆதரித்தார்கள். அதில் 2-3 ஷிர்கான வார்த்தைகள் இடம்பெற்றிருந்துச்சு. நாளை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார், கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த வரியை மட்டும் மாத்துங்கண்டாங்க. ஏன்? கவிதை படிப்பதற்கு இஸ்லாத்தின் அனுமதி இருக்கிறானால் ஷிர்கான வார்த்தைகள் வரிகள் உள்ள கவிதை படிக்கக்கூடாது என்பதை திருத்தி கொடுக்கக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். கவிதை யாரும் படிக்கலாம், ஆனால் அதற்கு எந்த சிறப்பும் கிடையாது, அமலும் கிடையாது, அந்த நன்மையும் கிடையாது. நம்ம ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு கவிதை நம்ம படித்தா பேச்சு போலத்தான். ஒரு வார்த்தையை பேசினால், நல்ல வார்த்தை என்று சொன்னால் அதற்கு நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் கவிகளை பொறுத்தவரை இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் இந்த நாளில் மட்டும்தான் கவிதை படிக்கணும் என்று எங்களுக்கு வழிகாட்டல. பத்ர் யுத்தத்துக்கு வர நேரத்தில் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து அந்த இடத்தை பத்ரை அடைகிற வரைக்கும் கவிதை படிச்சு தான் வந்தாங்க. முஸ்லிம்கள் தரப்பிலும் கவிதை படித்தாங்க, நபி அவர்களும் கவிதை படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆகவே கவிதைக்கு தடை கிடையாது. ஆனால் படிக்கக்கூடிய வரிகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வரிகள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. பாருங்கள், ஆஷூரா நோன்பு இருக்குதுல்ல, இதை நீங்கள் சரியா உற்று கவனித்தால் நபி அவர்கள் அதன் ஊடாக எங்களுக்கு என்ன பாடம் சொல்லித்தாராங்கன்றத படித்து என்ன செய்யலாம், இந்த ரபீல் அவ்வளவு சரியா நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வழி அமைச்சு கொள்ளலாம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. ஆஷூரா நோன்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலும் பிடிச்சிருந்தாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது கடுமையான நோன்பாக இருந்துச்சு. ஃபர்லான நோன்பு, ரமலான் மாதம் நோன்பு கடுமையாக்கப்பட்டதுக்கு பிறகு நாடியவர் நீங்கள் என்ன செய்யலாம் பிடிக்கலான்னு சலுகை கொடுத்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில்
யூதர்கள் என்ன செய்றாங்க, இந்த நோன்பை பிடிக்கிறாங்க, ஆஷுரா நோன்ப. நபி அவங்க கேட்குறாங்க, மஹாதல் யௌமுல்லதி தஸூமுனஹு, நீங்கள் இன்று நோன்பு பிடிக்கிறீங்க இல்லையா, இது என்ன நாள்னு கேட்குறாங்க. ஃபகாலு, அந்த யூதர்கள் சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது கண்ணியமான நாள், இது கண்ணியமான நாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு, இன்றைய நாள், இந்த கண்ணியமான நாளில் அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் ஈடேற்றமடைய செய்தான். வ கர்ரக ஃபிரௌன வ கௌமஹு, ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் மூழ்கடிக்க செய்தான். ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கான அந்த நாளை நினைவுபடுத்தும் முகமாக நோன்பு பிடித்தார்கள், நன்றி என்ற அடிப்படையில் நோன்பு பிடித்தார்கள். ஃபநஹ்னு நஸூமுஹு, அதனால நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், எங்க நபி மூஸா நபி செஞ்சாங்க, நாங்களும் செய்கிறோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பதான் நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து பேசுறாங்க, ஃபநஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூஸா மின்கும், உங்களை விட, யூதரை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட மூஸாவுக்கு நெருக்கமானவர்கள், மூஸாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். வ அமர பிஸ்ஸியாமிஹி, நோன்பு பிடிக்கும்படி ஏவினார்கள். முஸ்லிமில் 2083வது ஹதீஸ் இலக்கம். இங்க பாருங்க, ஒரு நிகழ்வை மூஸா நபி எப்படி அந்த மக்களுக்கு காட்டினாங்க. அல்லாஹ் ஒரு அழிச்சாட்டியக்காரன், ஒரு அநியாயக்காரன் எங்களை காப்பாத்திட்டான். அராஜகம் செய்தவன், அநியாயம் செய்தவன் அழிக்கப்பட்டுட்டான். சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், நோன்பு பிடிச்சு அப்படி வெளிக்காட்டுறாங்க. இதை இன்னொரு ஹதீஸில் அடுத்தடுத்து நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கான யௌமு ஆஷூரா யௌமன் துஅல்லிமுஹுல் யஹூது, யூதர்கள் இந்த ஆஷூரா தினத்தை கண்ணியப்படுத்துகின்றார்கள். வ தத்தஹிதுஹு ஈதா, பெருநாளை போன்று என்ன செய்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமுஹு அன்தும், நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்கண்டாங்க. மூஸா நபி நோன்பை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மூஸா நபி மௌத்தா போனதுக்கு பிறகு மார்க்கத்தை மாத்திட்டாங்க. நோம்போட பிளஸ் அந்த நாளை ஒரு சிறப்புக்குரிய நாள், கண்ணியமான நாள் என்ற அடிப்படையில் ஒரு விழாவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈதா, பெருநாளாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை செய்ய தேவையில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீமில் 2084வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். இன்னொன்று தெளிவாக சொல்கிறாங்க, கான அஹ்லுல் ஹைபர், ஹைபர் வாசிகள், அதாவது யூதர்கள் ஆயிருந்தார்கள், யசூமூன யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோம்பிடிப்பாக இருந்தார்கள். எத்தஹிதூனஹு ஈதா, அன்றைய நாளை ஈதாக, பெருநாள் கொண்டாடு தினமாக எடுத்துக்கொண்டார்கள். வயுல்பிசூன நிசாஹும் ஃபீஹி ஹுலியுஹும் வஷாரத்தஹும், அன்றைய நாளில் அவருடைய பெண்களுக்கு புத்தாடை அணிந்து ஆபரணங்களை அணிந்து அழகு பார்ப்பார்கள் என்று சொல்லிட்டு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொன்னாங்க, ஃபஸூமுஹு அன்தும், எனவே நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க. முஸ்லீமில் 2085வது ஹதீஸ். என்ன விஷயம்டா, யூதர்களை பொறுத்தவரை அப்படியே மார்க்கத்தை மாற்றிட்டாங்க. இது மட்டுமல்ல, அதிகமாக மாற்றிட்டாங்க. இப்போ நபிங்க என்ன சொல்கிறாங்க, பிரித்து காட்டுறாங்க. அந்த சொல்லுவாங்க, அன்ன பறவை தண்ணியும் பாலையும் கலந்து வச்சால் பாலை மட்டும்தான் உறிஞ்சு குடிங்க சொல்லுவாங்க. அதுபோல் ஹக்கும் பாத்திலும் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதும் வழிகாட்டப்படாத கலந்துருச்சு. ரசூல் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இது மார்க்கம் இல்லை, நோன்பு மட்டும் பிடிங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கணும். இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு நாள், முக்கியமான நாள், கண்ணியமான நாள் என்று சொன்னால் அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகளுக்கு வழிகாட்டிக்கிறான். அதனால தான் இந்த திங்கட்கிழமை நாள் இருக்குது இல்லையா, இந்த வியாழக்கிழமை நாள் இருக்குது இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடிப்பாங்க. நிறைய சிறப்பு இருக்குது. திங்கட்கிழமை நாளிலும் வியாழக்கிழமை நாளிலும் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றன. அன்றைய நாள் நாம் செய்த நல்லறங்களை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அதையும் தாண்டி நபி அவங்க நோன்பு பிடிச்சிக்கிறான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, சுயிலான் சௌமில் இஸ்னைன், திங்கட்கிழமை நாள்
நோன்பு பிடிப்பதை பற்றி கேட்கப்பட்டுச்சு. பகால நபிங்க சொல்றாங்க, ஃபீஹி உளித்து, ஃபீஹி உளித்து, நான் அன்றைய நாளில் பிறந்தேன். ஃபீஹி உன்சில அலைய, அன்றைய நாள் எனக்கு வஹி குர்ஆன் அருளப்பட்டது. முஸ்லிம்ல 2153. இன்னொரு ஹதீஸ்ல அன்றைய நாள் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். இங்க கவனிங்க, நபி அவர்கள் பிறந்த நாளை வருடத்துக்கு எடுக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். முஸ்லிம்ல 2153வது ஹதீஸ். அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஹதீஸுக்குள்ள போய் படிச்சா தான் மார்க்க விளங்கும். ஹதீஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் புறக்கணிச்சிட்டு நாம் வேறு பக்கம் செல்வோம் என்று சொன்னால் எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை என்பதை எங்களால் பிரித்து அறிய முடியாது. பாருங்க, நபி அவர்கள் தான் பிறந்த நாள் சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன யார சொல்லலாம், நீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமை நோம்பிடிக்கிறீங்க, என்ன சொன்னாங்க, அன்றைக்கு நான் பிறந்தேன். நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தான் பிறந்த நாள் திங்கட்கிழமை, வருடத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் எடுக்கிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அது நிறைய கருத்து முரண்பாடு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரபீல் அவ்வல் 12 பிறந்தார்களா இல்லை என்பது நிறைய கருத்து முரண்பாடு, அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் 12 இருந்தார் என்பது ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. ரபீல் அவ்வல் 12 இறந்தார்கள், மரணித்தார் என்பதில் எல்லா அறிஞர்களும் அதிகமாக ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ரபீல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பதில் நிறைய கருத்து முரண்பாடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நபி அவர்கள் ரபீல் அவ்வல் 12 எடுக்கவே கிடையாது, தொடவே இல்லை. சஹாபாக்களும் தொடல. எதை எடுக்கிறாங்கண்டா, நான் பிறந்தது திங்கட்கிழமை, நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை என்று அப்படித்தானே சொல்றாங்க. பிறந்த நாள் நபி உங்களுக்கு வழிகாட்டியா இல்லையா? நான் நபியை நேசிக்கிறேன் என்று சொன்னா நான் இங்க எதை எடுக்கணும்? நான் நபியை நான் புகழ்றேன் என்று சொன்னா எதை எடுக்கணும்? நபி அவங்க எங்களுக்கு வழிகாட்டாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை, அதை நினைவுபடுத்துறது. இன்றைக்கு நினைவுபடுத்துறது தாங்க ரபீல் அவ்வல் 12 நினைவுபடுத்துறோம். எங்களுக்கு முன்னோடி அல்லாஹ் சொல்றானா இல்லையா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரத்தில் அழகிய முன்மாதிரி. அந்த தூதர் சொல்றாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை, அந்த நாளை நினைவுபடுத்தும் முகமாக, நான் பிறந்த நாளை நினைவுபடுத்தும் முகமாக நான் நோன்பு பிடிக்கிறேன். ஒரே ஹதீஸ்ல எல்லா விடையும் வந்துருச்சு. அப்படின்னு சொன்னா அங்க வருஷத்துக்கு ஒரு முறை 12க்கு போகாதீங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையை நோன்பு பிடிச்சு உங்களுடைய நேசத்தை வெளிக்காட்டுங்க, உங்களுடைய புகழை வெளிக்காட்டுங்க, உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுங்க. இதுதான் உண்மையான நேசம். இனி வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரர்கள், வளர்ந்து வரக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு உபதேசம். தூதரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், தூதரை நீங்கள் புகழ்கிறீர்கள் என்று சொன்னால், தூதர் மீது நீங்கள் அன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால், முதலாவது தூதர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளும் நிறைய படியுங்க, நிறைய வாசியுங்க, புகாரிய வாசியுங்க, தெரிந்தவற்றை கேளுங்க, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமதி, நஸா எல்லா கிதாபையும் படியுங்க. தூதரை அங்க பாப்பீங்க. நீங்க அந்த ஹதீஸுக்குள்ள தூதருடைய வாழ்க்கையை அப்படியே பார்க்கலாம், அந்த ஹதீஸுக்குள் தூதருடைய கொள்கையை பார்க்கலாம். அதை படித்து என்ன செய்யலாம், உள்ளத்தில் பதிப்பது நேசம், உள்ளத்தில் பதித்ததை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவது உண்மையான நேசமாகும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, உண்மையில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நபியவர்கள் மீது அதிகமாக நமது நேசத்தை வெளிக்காட்ட வேண்டும். நாம் நேசிக்கின்றோம். உள்ளத்தில் முதலிடம் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான். அந்த முதலிடத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் அமல் ரீதியாக. இனி வந்திருக்கக்கூடியவர்கள், நாளாந்த அமல்களை நான் எப்படி செய்து கொண்டிருக்கின்றேன்? முதலிடம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்களுக்கு தொழுகையை வழிகாட்டினார்கள். நான் நேரத்துக்கு தொழுறேனா இல்லையா? பள்ளி பக்கத்தில் இருக்குது, போகக்கூடிய சூழல் இருக்குது, எனக்கு நான் ஜமாத்துடன் போய் தொழுகின்றேனா இல்லை? எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அருகாமை உள்ள பள்ளி அல்ல வெளியூருக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு எங்கே இருந்தாலும்
தொழுகையில் எந்த அளவுக்கு நான் ஆர்வத்தோடு இருக்கின்றேன், தொழுகையை எந்த அளவுக்கு நான் நடைமுறைப்படுத்துகிறேன், நேசிக்கிறேன் தூதரை. தொழுகை இல்லாட்டி, நேரத்துக்கு தொழலாட்டி, ஒரு தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐயுல் அமல் அஃல் யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்த அமல் எது? அஸ்ஸலான்றாங்க, தொழுகைண்டாங்க. ஃபி வக்தியா, அந்த நேரத்தில் தொழணும். எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கியங்கள் இருந்தாலும், தொழுகை நேரம் வந்துருச்சா தொழுகைன்னு உள்ள துடிக்கணும், பேசணும். பள்ளி பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு போகணும், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு தானே, அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வரோம்னு சொன்னால் அது 2 மணி 3 மணி ஆயிடும், அதோடு போயிடும். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, ஜமாத்தோட தொழக்கூடிய பழக்கத்தாமைங்க. இன்றைக்கு நான் சுபுவ தொழுதனா மனசோட பேசுங்க. இன்றைக்கு நான் ஏன் சுபுவ தொழல, இன்றைக்கு நான் ஏன் எழும்பல, பள்ளி பக்கத்தில் இருந்தானே ஜமாத்துக்கு போகல, மனசோட பேசுங்க. முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுதனா இல்லையா? அல்ல எனக்கு என்ன குறை வச்சிருக்கிறான், எல்லாம் அள்ளி வழங்கிட்டு இருக்கிறான், பொருளாதாரத்தை தந்துக்கிட்டே இருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கின்றான், தொழில் வாய்ப்பை தந்திருக்கின்றான், அழகான வீட்டை தந்திருக்கின்றான், நல்ல மனைவியை தந்திருக்கின்றான், பாசம் இருந்த பிள்ளைகளை தந்திருக்கின்றான். எனக்கு என்ன குறை? நான் அல்லாவுக்கு குறை வைக்கிறேன், நான் ரப்புக்கு குறை வைக்கிறேன். நான் ஒழுங்கா தொழுவுறதில்லை, நேரத்துக்கு பள்ளிக்கு போறதில்லை. எம்மை மாற்றிக்கொள்வோம். தூதரை நேசம் என்று சொன்னால், தூதர் மீது அன்பு வைக்கிறோம் என்று சொன்னால், தொழக்கூடிய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் கேள்வியை மறுமையில் தொழுகை பற்றி தான். அது சீராக இருக்கும்னு சொன்னால் எல்லாம் சீராயிரும். ஆகவே இங்கே நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள் தொழுகையை. சுன்னத்தான தொழுகை, லுஹா தொழுகை. இன்றைக்கி நாங்கள் எத்தனை பேர் லுஹா தொழுதோம்? பேசணும் மனசில். இதெல்லாம் தூதர் காட்டி தந்த வழிமுறைகள், சுண்ணாக்கள். தூதரை நேசிக்கிறோம்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு வேலை பளு, பயணம் விதிவிலக்கு, நோய் விதிவிலக்கு, எல்லா சூழலும் சாதகமாக இருக்குது. நான் ஏன் இன்று லுஹா தொழவில்லை? மனசோட பேசுங்க, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்க, தூதருடைய நேசத்தை வெளியே கொண்டு வாங்க. அதே போல அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜத் தொழுகை கேள்விக்குறியா இருக்குது, யோசிச்சு பாருங்க. மனசோட பேசுங்க. கடந்த ரமலானுக்கு பிறகு நான் எத்தனை இரவுகளில் எழும்பினேன், தஹஜ்ஜத்துக்கான எழும்பினேன், நின்று வணங்கினேன். உள்ளத்தோட பேசுங்க. உங்களோட மனசு சாட்சி, மனசாட்சி பேசும். நான் ஏன் தஹஜ்ஜத்துக்கு இல்லாம இருக்கிறேன்? தொழுவுங்க, நேரத்தோட படுங்க. 10 மணிக்கெல்லாம் படுத்துருங்க. 11 மணி 12 மணின்னு சொன்னால் தஹஜ்ஜத்தில் சுபுவுக்கே தண்ணி கேட்கும். நானாக இருந்தாலும் எழும்ப முடியாது. அதுக்கு தான் அல்ல நேரத்தோட அந்த இரவை அமைச்சிக்கிறான். தூதர் மாரிபை தொழுதுட்டால் சாப்பிடுவார்கள், இஷா தொழுதுட்டால் படுத்து விடுவார்கள், தேவை ஏற்பட்டால் பேசுவார்கள். இதான் நேசம், தூதர் காட்டிய வழி. நம்ம என்ன செய்கிறோம்? 11 மணி 12 மணி பழகிட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறோம்? 1 மணி வரை இருந்துட்டு படுத்தால் தஹஜ்ஜத்தில் சுபூஹை கேள்விக்குறி. அதில் நடைமுறைப்படுத்துங்க. நான் எப்படி, எனது வீட்டார்கள் எப்படி பக்கத்து வீட்டார் நடந்து கொண்டிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டாருடைய எந்த அளவுக்கு எனது அன்பு இருக்கின்றது. தூதர் மீது நேசம் இருந்தால் பக்கத்து வீட்டார் மீது அன்பு இருக்கும். வெளிப்படுத்துங்கள். சொந்த பந்தங்கள், உறவுகளோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் பிணைப்பா இருக்கிறேன். உறவுகளை துண்டித்து நடந்தால் நரகம் என்று எச்சரித்தார்கள். நான் எந்த அளவுக்கு உறவோடு ஒட்டி உருவாடி கொண்டிருக்கின்றேன். பேசுங்க மனசோட. நேரமில்லை நேரமில்லைன்னு சொன்னால் மவுத்து வரைக்கும் நேரம் இருக்காது. சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும், நாம் தான் அனைத்து உருவாக்க வேண்டும். லீவு நாள் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை, சொந்தங்களை பார்க்க போறதில்லை, பந்தங்களை பார்க்க போறதில்லை. எப்போ என்ன செய்யறது? ஃபேமிலி ட்ரிப் அடிப்படையில் மரங்களையும் மலைகளையும் கடல்களையும் காட்சிகளை பார்க்க போறோம். கிழமைக்கு ஒரு தடவை விடுமுறை கிடைக்கிற நேரத்தில் தாத்தா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, நானா வீட்டுக்கு, சொந்த பந்த வீட்டுக்கு அடிக்கடி போங்க. சுன்னா வெளிப்படுத்துங்க, நேசத்தை வெளிப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இப்படியான சுண்ணாக்களை பட்டியல் போட்டு சுருக்கமாக பகல் நேரத்தில் என்ன அமல் இருக்குது, இரவு நேரத்தில் என்ன அமல் இருக்குது, இதில் நான் எந்தெந்த அளவுக்கு என்ன வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறேன் என்பதை என்ன செய்யுங்க, டிக் பண்ணுங்க. வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அதே போல் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த பள்ளி பற்றியது. நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், குறுகிய இடம். கடந்த ரமலானுக்கு அந்த பக்கத்து வீட்டு நாங்கள் எடுத்தோம். இன்ஷா எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு பிறகு இதை ஒரு முக்கியமான ஒரு மர்கஸ் போன்று ஒரு பள்ளியாக நாங்கள் கட்டுவதற்காக வேண்டி நிர்வாகம் ஏற்பாடு செய்து அதற்கான அமைப்புகளை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க.
இது உங்களுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய பள்ளி. உங்களுடைய பங்களிப்பும் கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக, தனிநபர்கள் அல்லது குடும்ப ரீதியாக வெளிநாட்டில் உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பேசி இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டிய ஒரு பாரிய தொகை தேவைப்படுகின்றது. ஆகவே உங்களை முடிந்த உதவிகள், குறிப்பாக நாங்கள் ஒரு சுருக்கமாக அந்த பாக்ஸில் 10,000 ரூபாய் என்று நாங்கள் வச்சிருக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் இந்த பள்ளியை கட்டி காட்பதன் மூலமாக, பங்களிப்பு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை, அதிகமான பயனை தருவான், நிம்மதியான சந்தோஷத்தை தருவான் என்ற அடிப்படை செய்யுங்க. அதிகமாக உங்களுடைய பங்களிப்பை பொருளாதார ரீதியாக, செல்வ ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க. மறுமையில் தூதர் சொன்ன சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், உறுதிப்படுத்தின சொர்க்கம் கிடைக்கும். எனவே இந்த பள்ளிக்காக வேண்டி எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் மரணிக்க செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.